ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவாக பார்க்கல வாங்க. இதை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பிளான் போட்டுட்டாங்க. அதே மாதிரி தமிழ்ச்செல்வி கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி வந்து உன்னோட இனிஷியல் வச்சிருக்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சண்டை போட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வேலையை செய்தும் இந்த நீ வந்து ஆண் குழந்தைக்கு உன்னோட இனிஷியல் வச்சு அவன் பெண் குழந்தைக்கு அவங்களோட இனிஷியல் வச்சிருக்காங்க, நம்ம இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாதுயான்றாங்க. அப்பா, என்ன இருந்தாலும் சட்டப்படி என்னோட இனிஷியல் தானப்பா வச்சிருக்கணும். அதுதான் ஏன் அவங்க அப்படி பண்ணும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம் சேதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சேது வந்து அவங்களுடைய அப்பா சொன்ன ஒரு காரணத்துக்காக அவங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு என்ன அத்தை, ஏதாச்சும் பெரிய பிரச்சனை நடக்கும்னு பார்த்தா இது சப்பன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நானும் பெரிய பிரச்சனை தான் நடக்கும்னு நினைச்சேன் ஐஷு. ஆனா கடைசியில இது இவ்வளவு மொக்கையா விட்டு நானும் நெனச்சு கூட தான் பார்க்கல. என்ன பண்றது? சரி விடு. இதுலன்னு என்ன? இன்னொன்னு ஏதாச்சும் பெரிய பிரச்சனை மாட்டாதே போயிட்டு நம்மளுக்கு அன்னைக்கு பார்த்துக்கலான்றாங்க. என்னவோ சொல்றீங்க. கண்டிப்பா பார்த்துக்கலாம். இதெல்லாம் நெனச்சு நீ ஃபீல் பண்ணாத ஐஷுன்றாங்க. அடுத்தடுத்து நம்ம எப்படி பண்றோம்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே அத்தை அப்படின்ற மாரி ஐஷுவும் போயிடுவாங்க. இங்க தமிழ்செல்வி கோவப்படுறாங்க. அமைச்சர் இருந்துட்டு அவன் ஏதோ ஒரு இதுல பேசிருப்பான் விடுடி. என்ன ஒரு இதுல உங்க பேரனுக்கு ரொம்ப தான் கொழுப்பு அம்மாச்சி. என்ன இருந்தாலும் என் பிள்ளைக்கு என்னோட இனிஷியல் வைப்பேன். அதை கேட்க அவர் யாருன்னு சொல்றாங்க. ஏண்டி எப்பவுமே அப்பாவோட இனிஷியல் தானே வைப்பாங்க, அதுக்கு அவரோட இனிஷியல் வைக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட சண்டைக்கு போறாங்க தமிழ்செல்வி. தமிழ்செல்வியோட அம்மா, ஐயோ போதும் விடாண்டி, ஏண்டியா அந்த வயசான அம்மா போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, வயசான அம்மா பண்ற வேலையம்மா பண்ணிச்சு அது அப்படின்ற மாதிரி சொல்லவும் பாட்டி ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.